ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஒரு புதிய நாளுக்காக நன்றியும் சோத்திரமும் கர்த்தருக்கு உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, பிரசங்கியில் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை இந்த கால வேளையில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயம், கொடிய நோயுமானது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கிறோம் கருவெளிந்த பிண்டம் வாசி என்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அநேகருக்கு கர்த்தர் நல்ல செல்வத்தை கொடுக்கிறார். ஆனால் அதை அனுபவிக்க அவர்களுக்கு சக்தி இல்லை. பாருங்களேன், இன்றைக்கும் அந்த காலங்களில் சொல்லுவாங்க, சுகர் வியாதி வந்தால் அது பணக்காரர்களுக்கு ஒரு வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் பணக்காரர்கள் வியாதி, அப்படி சொல்லி கொண்டு இருப்பார்கள். உப்புச்சத்து வந்தால் அது பணக்காரர்கள் வியாதி. இன்றைக்கி பாருங்கள், அநேக பேரால் இனிப்பு சாப்பிட முடியலை, உப்பு சாப்பிட முடியலை, சில பொருட்களை சாப்பிட முடியலை. சில பொருட்களை சாப்பிட்டால் உடம்பில் அலர்ஜி, அரிப்பு. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம மகிமைக்காக எதெல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்க அவர்களுக்கு சக்தியை தேவன் கொடுக்கவில்லை என்று சொல்லுவாங்க. எதெல்லாம் சம்பாதிச்சு எவ்வளவுதான் டேஸ்டியான ஃபுட்டு இருந்தாலும் சாப்பிட முடியலையே, அதை பார்க்கத்தான் முடியும் அநேகருக்கு. இது அந்நிய மனுஷனரை அனுபவிக்கிறான். அந்நிய மனுஷன்தான் அனுபவிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமல் அவனுக்கு பிரேத கல்லறைகளாய் இல்லாமல் போகுமானால் அவனை பார்த்து கருவெளிந்த பிண்டம் வாசி. கருவெளிந்த பிண்டம், உயிரில்லாத பிண்டம் வாசின்னு சொல்ல முடியும். உலகத்திலேயே அநேக 100 பிள்ளைகள் இருக்கலாம், சம்பத்து இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு சில கல்லறை கூட கிடைக்காம போகிறது. ஒரு முறை பாருங்கள், திண்டுக்கல் பகுதியிலேருந்து அந்த காலத்தில் சாராயம் விற்கிற ஒரு ஊருக்கு இந்த மனுஷன் போய் சாராயம் குடிக்க கடந்து போயிருக்கார். அப்பொழுது அங்கே சாராயம் குடித்து விட்டு எல்லாம் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சுட்டு பஸ்ஸுக்கு வர காசு தள்ளாடி கொண்டே ரோட்டில், மதுரை ரோட்டில் நடந்து வருகிறார். இரவு வேலை ஆயிடுச்சு. இரவில் அவர் தள்ளாடி வந்ததில் ஏதோ ஒரு வாகனம் மோதி அவர் நடு ரோட்டில் அடித்து கீழே விழ தள்ளப்பட்டவர் அதுக்கு மேலே ஒவ்வொரு லாரி வாகனங்களாக கவனிக்காமல், இருட்டு வேலை, ஏற்கனவே நைட் வேலையில் தூக்க கலக்கத்தோடு டிரைவர்கள் ஓட்டிகிட்டு போவாங்க. அது மேலேயே ஏறி கடைசியாக அவர் முழு உருவமாய் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட முடியவில்லை. அந்த காலரில் இருந்த அட்ரஸை வைத்து கண்டுபிடித்து அவர்கள் வீட்டிற்கு தகவல் போனால் அவர்கள் அங்கே போய் பார்த்து ஒன்றும் இல்லை, நாயெல்லாம் சதையை எடுத்துகிட்டு போச்சு, காக்காயெல்லாம் சாப்பிட்டு காலையில் கடைசியில் அங்கே இருந்து அந்த ரத்தம் ஓடுற அந்த மண்ணை கொண்டு வந்து கல்லறையில் போட்டார்கள். எனக்கு அவர்களே, மனுஷனுக்கு கல்லறை எவ்வளோதான் வசதிகள், கல்லறை கிடைக்காம கூட போகலாம். இப்போ எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தவர்கள் கூட ஃப்ளைட்டில் போய் முழு உடல் கிடைக்காம எரிஞ்சு போய் ஏதோ ஒன்று தூக்கிட்டுலாம் வர்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரே முறை மரணம், ஒரே முறை நியாய தீர்ப்பு. எவ்வளவோ செல்வ சொத்து இருந்தாலும் ஒருவேளை கல்லறை கூட கிடைக்காம போகலாம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை சார்ந்திருக்கிறவர்கள், இந்த மோசேயை பாருங்கள், தேவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக இந்த சரீரம் அழிந்து போகும்.
அழியாத பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவனுக்காக நாம் வாழணும். இந்த உலகமெல்லாம் திறந்தாக்கி கொண்டால் ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த, அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டு வரப்போகிற கர்த்தரை விசுவசித்து நாம் வாழ்க்கையிலே சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்காகவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனவே கர்த்தரை நம்புவோம், அவரை சார்ந்திருப்போம், சத்தியத்தின் வழி நடப்போம், சத்தியத்தை புரட்டாதபடி நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம். இரக்கம் உன்னதமான தெய்வமே, இந்த உலகத்தில் பிள்ளைகள் இருந்தாலும் சம்பத்துகள் இருந்தாலும் கர்த்தாவே மறிக்கும்போது கல்லறை கிடைக்காமலும் போய்விடுகிறது. ஒரு சிலரால் விரும்பினதை சாப்பிட முடியல. எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் வந்துட்டு பெருசாக நினைக்காதபடி கர்த்தரே தேவன், கர்த்தரே பெரியவர் என்று அவரை விசுவசித்து தொழுது கொள்ள இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிரித்து நீர் பேர் பண்ணுவோம். இயேசு நாமத்தாலே பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.